ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக கல்வி பொருளாதாரம், ஒடுக்க மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஏகோபித்த ஒரு மாபெரும் தலைவன் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்து இன்றும் நம்முடைய இந்தியா ஒரு இயங்குகிறது என்று சொன்னால் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றி தந்த அந்த கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு அறிவு சிறந்த ஒரு சட்ட மாமேதை மட்டுமில்லாமல் அடித்தட்ட மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரையும் கைதூக்கிவிட வேண்டும் என்ற வகையிலே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு எல்லோருக்காகவுமே ஒரு குரல் எழுப்பிய ஒரு மாபெரும் தலைவனுடைய பிறந்தநாள் இன்று. எனவே அப்படிப்பட்ட தலைவருடைய அந்த பிறந்தநாளிலே இன்றைக்கு கழகத்துடைய சார்பில், அண்ணன் கழக பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருமே மரியாதை செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லும்போது முதலிலே எங்களுடைய வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே ஆண்டாண்டு காலமாக வரலாற்றை மாற்றுவதிலே திமுக கெட்டிக்காரத்தனம். திமுகவை பொறுத்தவரையிலே வரலாற்றை மாற்றி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியான பேர்வழிகள் என்பதை கடந்த காலத்தில் நாம் அறிந்து, குறிப்பாக சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஏறக்குறைய 12 காலமாக 1000 வருஷமாக இந்த மாதத்தை நாம் சித்திரை 1 ஏப்ரல் 14 ஒரு தமிழர் நம்முடைய தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிற நிலையில் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தை மாதத்தை ஒரு தமிழ் புத்தாண்டாக அறிவித்தார்கள். ஆனால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர்கள் அறிவித்து ஏப்ரல் 14, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு திருநாளாக அறிவித்து அதன் முதன் விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் 2012ஆம் ஆண்டு. அன்றைக்கு எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்னென்று சொன்னால், சட்டப்பேரவை தலைவராக இருந்து அந்த விழாவினுடைய ஒரு தலைமை ஏற்கின்ற ஒரு பொறுப்பு இன்றைக்கும் நான் மலரும் நினைவுகளாக நான் மனதிலே ஒரு மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கின்றேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால், இன்றைக்கு நம்முடைய அன்பில் சிறந்த மலையாள சகோதரர்களுடைய இன்றைக்கு அவர்களுடைய அந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள், அவர்களுக்கு புத்தாண்டு. எனவே மலையாள சகோதரர் அத்தனை பேருக்குமே விஷு என்கின்ற அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பாஜக இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, எப்படி பார்க்கிறது அதிமுக? ஏன்னா தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு 5 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்பாக இன்றைக்கி அவங்க அகில இந்திய அளவில் விட்டுருக்காங்க. சோலார் எனர்ஜி மூலமாக கரண்ட் பில்லே இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரணுன்றதுக்கான திட்டமிடல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. எப்படி குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க? இல்லை, அதாவது பொது சிவில் சட்டம் பொறுத்தவரை இந்தியாவில் அமல்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு பலதரப்பட்ட கலாச்சாரம் கொண்ட பல்வேறு இன மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. ஏன்னா ஒவ்வொருவருக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, பழக்க வழக்கங்கிறதுக்கு உணவு முறையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பொது சிவில் சட்டம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக இந்திய மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதுக்கு இது ஒரு தேவையில்லாதது? எவ்வளோ நாட்டில் இன்றைக்கி தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி இது போன்ற பொது சிவில் சட்டம் சிஏ என்று சொல்லி இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய அளவுக்கு ஆதாயம் தேடுகின்ற அந்த முயற்சியாகத்தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எனவே இந்த 2 விஷயங்களும் சரி, கண்டிப்பாக அமல்படுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும். அமல்படுத்தவும் விடமாட்டோம். எங்களை பொறுத்தவரை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கை சொல்கிறாங்க 10 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்து ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தில் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை தரேன்னாங்க. 1 கோடி பேருக்கு வேலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்துட்டாரா? 1 கோடி பேருக்கு
இல்லை வந்து வெளி கடன் வந்து வெளியில் வாங்கின கருப்பு பணம் எல்லாம் வச்சிட்டு இருக்கவெல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே அதை அரசு கஜானில் சேர்த்து மக்களுக்கு கொடுப்பேனாரு. கொடுத்துட்டாரு. அது இல்லை, அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிஞ்சிச்சா? இந்தியாவில் வந்து ஒவ்வொரு கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள், அதாவது வந்து சாலை வசதி, மின்சார வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, வெள்ள நீர் போவதற்கு வேண்டிய வசதி, அத்தனைக்கு நிதி உதவி பிஜேபி வந்து இந்தியா முழுவதும் அளிச்சுதா? அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது தான் மக்களுக்கு அந்த இவர்களுக்கு வந்து கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றுகின்ற செயலாக தான் நிச்சயமாக பார்க்க முடியாது. 10 ஆண்டு காலத்துலேருந்து பிஜேபியால் இந்தியா வளர்ச்சி பெறல, தமிழ்நாடு வளர்ச்சி பெறல, ஒட்டுமொத்தமாக வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பின்னடைவு தான் இந்தியாவுக்குன்றது. அந்த நிலையை நான் இங்கே கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை பிரச்சாரம். இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓபிஎஸ் வந்து தலைவராக இருப்பார். பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதான் நடக்க போகுது. போதுமா தாய்மனா? இப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல்கள்ல மெல்ல மெல்ல சரிஞ்சுக்கிட்டே வர்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. உங்களுக்கான ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அதிமுக திட்டமிடல் இருக்கு. குறிப்பா இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. ஈவன் சிறுபான்மையினரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இல்லை, அது வந்து ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான். அது வந்து நடக்காத விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து வாக்கு வங்கி வந்து எந்த காலத்திலும் சரியில்லை. எங்களோட பேஸ் ஓட்டு, அடிப்படையான வாக்குகள், அது எந்த காலத்தில் சரியில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 2021 நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும். சட்டமன்றத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? 3% தான் வாக்கு வித்தியாசம். பல தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் வந்து 500, 1000, 250, இப்படி 2000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்கள் தோற்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து கடந்த காலங்களில் வந்து 2019 சரி, அதே போல் 2021 சரி, சிறுபான்மையின மக்கள் பிஜேபியோடு இருந்த அந்த தோழமை காரணமாக, கூட்டணி காரணமாக ஓட்டே போடல. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த 10% கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளாக வரும். ஏன்னா 2019 21 பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சது வந்து பிஜேபியால் தான். இது வந்து ஒரு நாகரிகம் கருதி நாங்கள் வந்து பார்த்தா கூட்டணியில் இருந்தப்போ நாங்கள் சொல்ல. ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் அண்ணாமலை எங்கள் வாயை திறக்க வச்சுட்டாரு. அதனால் இது சொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் தோற்றுது, நாங்கள் வந்து 2019 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால், 2021 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால். நான் ராயபுரத்தில் தோக்க வேண்டிய ஆள் இல்லை. 25 வருஷமாக இந்த பெஞ்சமின் இருக்கார், அவரெல்லாம் தோக்க வேண்டிய ஆள். அவரெல்லாம் மதுரை வயலில் அவரெல்லாம் தோக்க வேண்டியவரே கிடையாது. ஆனால் அப்படி எல்லாமே தோற்றோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஜேபி யாருக்கும் பிடிக்கல. ஆதிராவிட மக்கள் பிடிக்கல, மீனவர்களுக்கு பிடிக்கல, சிறுபான்மையினர் மக்கள் பிடிக்கல. இப்போ அந்த பிஜேபி வந்து கூட்டணி இல்லாததுனால இப்போ அவங்க வாக்கெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க, இந்த ஃபார்வர்ட் கமிட்டின்னு. நிச்சயமாக அவங்கள பொறுத்தவரை ஒரு தெளிவாக வந்து முடிவெடுக்கிறவங்க. அவங்களுடைய பிரதான எதிரியார் குறிப்பாக வந்து நம்முடைய பிராமண சமுதாயம். இப்போ சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறது அவங்க வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அவங்களுடைய நிலைப்பாடு வந்து கரெக்டாக எடுப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பொறுத்தவரை வந்து பிஜேபியோ மற்ற சில கட்சிகளோ வளர்ச்சி அடையலை. இப்போ அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. நல்லா கேட்டுங்க, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. அப்படி அதாவது வந்து திமுகவை பொறுத்தவரையில் முழுக்க ஒரு பிராமணர்களுடைய எதிரி. பிராமணர்கள் வந்து முழுக்க வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. அந்த வகையில் பல வகையான விமர்சனம், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அந்த வகையில் வந்து பல வகையான விமர்சனம் வந்து பிராமணர்களை பற்றி வந்து அவ்வளோ கொச்சையான விமர்சனம்லாம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போது ஒரு பிஜேபியோ இல்லை வேறு சில கட்சிகளோ இதை பிராமணரோ மற்ற சமுதாய மக்களோ சில முன்னேறிய சமுதாய மக்களோ அதாவது அதிமுகவுக்கு போடாமல் வேறு கட்சிக்கு போட்டால் அது யாருக்கு உதவியாக இருக்கும்? தன்னை அழிக்க நினைக்கிற திமுக தான் உதவியாக இருக்கும். இது அவங்களுக்கு தெரியும். அது அப்போ அவங்க போடுற ஓட்டு வந்து மறைமுகமாக வந்து வேறு கட்சிக்கு போட்டால் டிஎம்கே போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு நிலையை வந்து நிச்சயமாக பிராமணர் போட மாட்டாங்க. ஏன்னா வேஸ்ட்டு. அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க ஓட்டை இல்லை அவங்க ஓட்டு போட்டு வேஸ்ட் ஆகுது. பிஜேபி பொறுத்தவரை இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம், திமுக இப்படி இருக்குது, பிஜேபி இப்படி இருக்குது. இதெல்லாம் எடுப்பா கேமராவை, இப்படி இருக்குது. அப்போ அவங்க ஓட்டு போட்டால் இப்படி வருவாங்க. அப்படி போடும்போது
டிஎம்கேக்கு தான் அது வந்து சப்போர்ட்டாக போகும். அந்த தப்பு செய்வாங்களா அவங்க? அப்போ ஜெயிக்கிற கட்சி அது அதிமுக, அதுக்கு தான் போடுவாங்க. வேற பிஜேபிக்கோ மற்ற சில கட்சிக்கோ போட்டு தன்னுடைய வாக்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே.